வணக்கம் அன்பான மீனராசினியர்களுக்கு பிறக்க இருக்கின்ற பராபவ மே மாதம் என்பது 1/5/2026 வெள்ளிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற, அதாவது ஒளி நிறைந்த நல்நாள் பௌர்ணமி திதியிலே மாதம் என்பது வெள்ளிக்கிழமையிலே முயற்சி சாணாதிபதி 3ஆம் இடத்திலே மீன ராசிக்கு ஆட்சி பலம் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது இருக்கின்றது. ராசியிலே லாபாதிபதி சனி செவ்வாய் அமையப்பெற்று மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. பிறக்கின்ற மாதங்களிலே குடும்ப சாணத்திலே உங்களுக்கு 4 7 குடையவரும் 6 குடையவரும் அமையப்பெற்று தனவாக்கு குடும்ப சாணத்தில் இருந்து இந்த பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய ஒளி நிறைந்த நன்னாளிலே சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு வள்ளி தெய்வானின் கல்யாணங்களை இந்த காவடி எடுத்து வந்து அது அற்புதமான விசேஷங்கள் நடத்தக்கூடிய இந்த மே மாதம் 1ஆம் தேதி காவடி எடுத்து முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் தெய்வங்களின் அருக்கடாட்சம் நடத்தக்கூடிய இந்த முதல் நாளிலே இந்த சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை 18ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலேயே நடைபெறுகின்ற இந்த முதல் நாள் மிக அற்புதத்தை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது. மீன ராசிக்கு 2ஆம் இடத்திலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சித்ரா பௌர்ணமி என்பது நடைபெறுகின்ற நாளாக பிறக்கின்ற மாலிலே முதல் நாளிலே பௌர்ணமி ஒளி நிறைந்த நன்னாளாக கிடைக்கப்பெறுகின்றது. தனவாக்கு குடும்ப சாணம் உங்களுடைய குடும்பம் என்பது தெய்வங்களின் அருக்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய 9 குடையவர் ராசியிலே அமையப்பெற்றும் லாபாதிபதி 2-11 குடைய ராசியிலே அமையப்பெற்று உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் சனி செவ்வாயின் சேர்க்கை என்பது சற்று தடை தாமதங்களையும் எதிர்பார்த்த ஏமாற்றங்களையும் பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு சில தேவையில்லாத தகப்பனார் சம்பந்தப்பட்ட கசப்புகளையும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக ராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே மீண்டும் உச்ச பாதையை நோக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் நீங்கள் உயர் படிப்புகளுக்காக செல்லக்கூடிய குழந்தைகள் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. 3 குடையர் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். சிறுதூர பயணங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய தகப்பனார்களால் எதிர்பார்த்த ஒரு உயர்வுகள் கொடுக்கின்றது என்றாலும் கூட தகப்பனார்களுக்கு மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய தகப்பனார் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஆரோக்கியத்திலே ஒரு சிறு தடை தாமதங்கள் ஏமாற்றம் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் இதனால் வரையில் கிடைக்காதவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே இந்த சூரிய பகவான் 6 குடையவரும் 2ஆம் இடத்தில் அமையப்பெற்று புதன் பகவான் 4 7 குடையவர் கல்யாண வைபவங்கள் நடத்தி தடை தாமதங்கள் இருக்கின்றவர்களுக்கும் தடைகள் நீங்கி உங்களுடைய 8ஆம் இடத்திலே மாங்கல்ய சாணத்தை குரு பகவான் ராசி அதிபதியை உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து பார்க்க சுகசானத்தை பார்க்க சுகசானத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியை சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அவர் 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். அயன சயன போகம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற மே மாதம் என்பது வெள்ளிக்கிழமை ராமசாமி 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளில் இருந்து அவர் 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது சுபகிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஆரோக்கியத்தில் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 4ஆம் இடத்துல வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, 4ஆம் இடத்துக்கு வித்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மே மாதங்கள் என்பது இருக்கின்ற ஒரு மாதமாக 5 குடையவர் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, இனி வருகின்ற நாட்களிலே எதிர்பாராத ஒரு சிலருக்கு லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட 4 7 குடையவரும் உங்களுடைய 5ஆம் இடத்ததிபதியும் தொடர்புகள் பெறுகின்றது என்பது 8ஆம் இடமும் 2ஆம் இடமும் பணபர சனங்களிலே தொடர்பு பெறுகின்ற 8 குடையவர் தொடர்புகள் என்பதும் கிடைக்கப்பெறுகின்றது. மட்டுமல்லாது லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட யோகங்களும் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மே மாதமாக இருக்கின்றது. முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த மே மாதமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பிறக்க இருக்கின்ற பௌர்ணமி திதியிலேயே சித்ரா பௌர்ணமி என்பது நடைபெறுகின்ற அற்புதமான இந்த சரராசியிலே கிடைக்கப்பெறுகின்ற இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரசித்தி பெற்ற முருகப்பெருமானின் ஆசியும் ஆசீர்வாதமும் பொருளாதார நெருக்கடி தடை தாமதம் இருக்கின்றவர்கள் புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்கள் இதிலே சென்று உங்களுடைய முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு வர திருச்செந்தூர் சென்று வரவும் அவரவர் ஊர்களிலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் ஆலயங்களிலே சென்று வந்து அந்த முருகப்பெருமானுடைய விபூதிகளை இட்டு உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய திருப்திகளையும் உங்களுடைய தடை தாமதம் நோய் வம்பு வழக்கு அனைத்துகளிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மே மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற மாதம் என்பது மீன ராசி என்பது குரு பகவானுடைய ஆசியும் பெருமையும் பெறுகின்ற ஒரு உயர்ந்த மனிதர்களாகவும் ஆசிரியராகவும் பொறுப்பாளர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய பெண் ராசி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசி என்பது சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்புகளும் 4 குடையவர் நீச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பதும் இந்த ராசியிலேயே ராசியின் தத்துவம் என்பது உபயராசியாக இருக்கின்றது. பெண் ராசி கடல் ராசி போன்று இருக்கக்கூடிய கடல் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி கடல் நீரிலே நீராடி வர நல்லதொரு உயர்வுகளும் வெற்றிகளும் கிடைக்கும். அந்த வகையிலே மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கடல் நீரில் நீராடி வர உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. அதுவும் திருச்செந்தூர் சென்று வர
இன்னும் நல்லதொரு அற்புத உயர்வுகளையும் பொருளாதார உயர்வுகளையும் கொடுக்கும். அந்த வகையில் விருப்பமுள்ள நேர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, முருகப்பெருமானுக்குடைய ஆறுபடை ஸ்தலங்களிலே சென்றும் உங்களுக்கு முருகனின் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய உயர்வுகளும் வெற்றிகளுக்கும் இது ஒரு அற்புத உயர்வை கொடுக்கும். விருப்பமுள்ள நேர்கள் ஆலயங்களுக்கு, முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம். மீன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்ற இந்த மே மாதங்களிலே உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானங்களில் 6 குடையவரும் 4 குடையவரும் தொடர்பு இருக்கின்ற 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற குடும்பம் அமையாதவர்கள் குடும்பங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் 5 குடையர் அமைய பெற்று குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது. 2ஆம் இடத்திலும் கிடைக்கின்றது. ஆக குடும்ப அமையார் கல்யாணம் சுபகாரி சூழ்நிலைகள் நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றது. காரகன் என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரகன் சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். சுபகிரகம் 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. அதே 5 குடையவர் 8ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. ஆக பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்தை பேரு புகழ் அந்தஸ்தும் கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது தெய்வங்களின் அருட்கடாட்ச பொங்கி ஒழியக்கூடிய மாதம் என்றால் மீன ராசிக்கு அது இந்த மாதமாக இருக்கின்றது. சித்திர மாதமாக மீன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்திலே உங்களுடைய ராசி அதிபதி இருக்கின்றார். வீடு வாசல் சொத்து சுகங்களில் அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடத்தில் சுபகிரகம் இருக்கின்றது. 9ஆம் இடத்திலே 3 குடையவர் பார்க்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் வெளிநாடு வெளியூர் பெரிய மனிதர்கள் தகப்பனார்கள் தொடர்பு கிடைக்கப்பெறும். தாய்மார்கள் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. பேர புகழ் பெருமதிப்பும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து கிடைக்கப்பெறுகின்ற தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேர்களே, தொழில்களிலே உங்களுக்கு அற்புத உயர்வுகளை 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். கேந்திர ஸ்தானத்தில் சுய நட்சத்திரத்திலே இந்த மாதங்கள் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை 9 குடைய ராசியிலே இருக்கின்றார். 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். தகப்பனார்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே மூத்த சகோதரர்களுக்குள்ளே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து குடுக்கல் வாங்கல்களை சற்று கவனித்து நிதானித்து போக வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது. சனி செவ்வாய் தொடர்பு என்பது 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தை தகப்பனார் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு ஏமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு தடவை பல தடவை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் 6 குடையவர் புதன் பகவான், 4 7 குடையவர் கணவன் மனைவிகளை சொல்லக்கூடிய தாய் தகப்பன் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில கசப்புகளையும் ஏமாற்றங்களையும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தடைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே மீனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ஆக மீனராசிக்கார நேர்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பேங்க் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு தடவை பல தடவை பரிசோதனை செய்து அந்த பணத்தை கொடுக்கவும் வாங்கவும் இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆக உங்களுடைய வாக்குஸ்தானங்களிலே கவனம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதிலே வீடு வாசல் சார்ந்தும் உங்களுக்கு இந்த மருத்துவமனைகள் சார்ந்தும் சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் உங்கள் குடும்ப ஸ்தானங்களிலே மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. கல்யாண விவகங்கள் சுபகாரி சுவனங்கள் நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. மீன ராசி என்பது தெய்வீகங்கள் அருகடாட்சம் பொங்கி ஒழியக்கூடிய குரு பகவானுடைய ராசியிலே ராசி அதிபதி 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. 8 12 என்பது அந்நிய தேசங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. சிறுதூர பயணங்களில் வெற்றி உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இளைய சகோதரிகளால் எதிர்பார்த்த திருப்தி வெற்றிகளையும் அவர்களால் பேரு புகழும் அந்தஸ்துகளும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் என்பது இருக்கின்றது. ராசியிலேயே உங்களுக்கு சனி செவ்வாய் அமைப்பு சற்று அற்புத உயர்வுகளை கொடுத்தாலும் உங்களுடைய கணவன் மனைவி தகப்பனார் சார்ந்து இளைய மூத்த சகோதரன் சார்ந்து ஒரு சில தடை தாமதங்கள் குடுக்கல் வாங்கல்களிலே குழப்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய புதன் பகவான் குழப்பத்தை குடுக்கல் வாங்கல்களிலே கொடுக்கின்றார். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகளையும் 6 குடையவரும் உங்கள் 2ஆம் இடத்திலே தொடர்பு இருக்கின்ற அமைப்பு இருக்கின்றது. ஆக மாதத்தில் முற்பகுதியிலே மாத கடைசியிலேயே அந்த புதன் பகவான் பயிற்சியாகின்றதும் சூரிய பகவான் மாதத்தில் 15ஆம் தேதியிலிருந்து 3ஆம் இடத்திலே பயிற்சியாகின்ற சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திலே சுக்கிரன் தொடர்பு சற்று அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற மாதம் என்றால் அது இந்த மே மாதமாக இருக்கின்றது. தெய்வங்கள் அருகடாட்சம் பொங்கி ஒழியக்கூடிய மாதம் என்பது இருக்கின்றது. மீன ராசிக்கு சொல்லவே வேண்டியதில்லை. 3ஆம் இடத்திலே சுபகரம் இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி இருக்க போகின்றார். அவருடைய பார்வை 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. ஆக எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. அந்த 4 குடையவர் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 6 குடையவர் தொடர்பு இருக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய குடுக்கல் வாங்கல் காசு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே கண்டிப்பாக அதிர்ஷ்ட புள்ளி உங்களை தட்டி கொண்டு இருக்கின்ற மாதமாக இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையிலே எதிர்பார்த்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி ஒழியக்கூடிய ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.